தமிழறிஞர் ஔவை நடராஜன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்து செய்யாற்றில் ஔவை துரைசாமி உலகாம்பாள் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். ஔவை நடராஜன் கல்லூரி மாணவராக இருந்தபோதே பேச்சுப் போட்டிகளில் மாநில அளவில் பரிசு பெற்றவர். உவமை கவிஞர் சுரதா அவர்கள் பாரதி அண்ணாதுரை என்று இவர் வன்மையை மாணவ பருவத்திலேயே பாராட்டி பாடல் எழுதினார். 1958-60 ஆண்டுகளில் தஞ்சையில் சரபோஜி மன்னர் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் 1960 ஆண்டின் பிற்பகுதியில் அனைத்திந்திய வானொலியில் செய்தியாளராகவும் 61-65 ஆகிய 5 ஆண்டுகளில் மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். மாநில அரசில் இயங்கி வந்த தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை ஆகியவற்றில் பணியாற்றியுள்ளார். தமிழ் அறிஞர் ஔவை நடராஜன் அவர்கள் தனது தமிழ் பயணம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தமிழறிஞர் திரு ஔவை நடராசன் அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சுட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, உங்களுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் நீங்க ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய அந்த ஒரு உற்சாகமான ஒரு மறுமலர்ச்சி காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா உங்களுடைய தந்தையாரை பற்றி சொல்லுகிற போது சைவ நூல்கள்ல அவருக்கு இருந்த ஆளுமைகளை நீங்க பட்டியலிட்டீங்க. நான் கேட்பது ஒரு விமர்சன பூர்வமான பார்வையாக திராவிட இயக்கங்கள் தமிழை கொண்டு போய் சேர்த்தது, அதனுடைய பங்களிப்புகளை எல்லாம் பார்க்கிறப்ப இந்த பக்தி இலக்கியங்கள் சார்ந்த திராவிட இயக்கங்களினுடைய பார்வை ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை ஸ்வீகரித்து கொண்டு திராவிட இயக்கம் நடைபோட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்க? திராவிட இயக்கம் அதில் ஆர்வம் காட்டியது என்று சொல்ல முடியாதே தவிர அதன் மீது ஒரு வெறுப்பு காட்டியது என்று சொல்ல முடியாது. சான்றாக திராவிட இயக்கம் முதலில் நடத்திய மாநாட்டிலேயே மரமலையடிகளார் தான் பங்கு கொண்டார். குடியரசு இதழை பெரியார் தொடங்கிய போதே ஞானியார் அடிகளார் தான் அதை தொடங்கி வைத்தார். எனவே ஞானியார் அடிகளார், மரமலையடிகளார், சாமி சிதம்பரனார் இவர்கள் எல்லாருமே சமயப்பற்றுடையவர்கள்தான். அவர்கள் வெந்நீர் பூசிய முகத்தோடு தான் வருவார்கள். என்னுடைய தந்தையாரையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் எல்லோரும் சொன்னார்கள். அவர் திருநீர் பூசிய திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் என்று. அது எதை காட்டுகிறது என்றால் தமிழின் மீது காட்டிய ஒரு தனி ஆர்வமும், தங்குதடையில்லாமல் தமிழ் பேசுகிற திறமும், தமிழ் காதலும் அவர்களுக்கு சமய நூல்களை பற்றி எந்த வகையிலும் அதை சரித்து தள்ளிவிட வேண்டும் என்ற கருத்து இல்லை. கடவுள் மறுப்பு என்பது திராவிட கழகத்தில் இருந்தாலும் கூட தமிழ் வளர்ச்சி, தமிழ் உணர்ச்சி என்ற கருத்துக்கள் வருமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அது பக்தி இலக்கியத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்தால், நீங்கள் சொல்வதென்றால் 1949 பெரியார் தான் முதலில் இந்த குடியரசு இதழ் வந்தது மட்டுமில்லாமல் திருக்குறள் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் பங்கு கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார், வேங்கடசாமி நாட்டார், இலக்குவனார் இவர்கள் எல்லோரும் அதிலே பங்கு கொண்டார்கள். பங்கு கொண்ட போதும் கூட அவர்கள் தமிழை பற்றி பேசுகிற பொழுதே தமிழ் வளர்த்த பெருமை என்று சொல்லி திருஞான சம்பந்தரை பற்றியும் ஒரு கருத்து சொல்லுவார்கள், திருநாவுக்கரசரை பற்றியும் சொல்வார்கள். எனவே அந்த பத்திமை உணர்வு என்பதும் தமிழ் இலக்கிய ஆர்வம் என்பதும் இரண்டும் முரண்பட்டவைகள் இல்லை என்று கருதுகிற அளவுக்கு அவர்கள் தமிழ் உணர்வுகள் ஓங்கி இருந்தார்கள். ஒரு சாரார் பத்திமை உணர்விலேயே தேங்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. நான் இன்று சொல்ல வந்தேனே, நான் எப்படி என்றால், இந்த தஞ்சையில் இருந்தபோது எனக்கு அது தொடர்ந்து அப்படியே தமிழ் துறைக்கு செல்லாமல் அப்போது ஒரு விருப்பம் வந்து செய்தியாளராக மாற வேண்டும் என்பதற்காக நான் புதுதில்லி வானொலிக்கு போய் சேர்ந்தேன். அது ஒரு 6 மாதம் 8 மாதம் தான் இருந்தேன்.
அந்த புதுதில்லி போய் அப்போது வானொலியில் இருந்தபோதுதான் எனக்கு தெரிந்தது எண்ணத்தனையும் தமிழ் தெரியாதவர்கள் அந்த துறையிலே அங்கே இருக்கலாம் என்று. பிறகு நான் அதை விட்டு வந்ததும் பிறகு பாருங்கள், அப்போதும் எனக்கு கல்லூரியிலே போய் பணியாற்ற வேண்டும் என்ற ஊக்கம் வராமல் ஒரு நாள் நான் பேசுவதற்காக கோவையில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முன்னாள் முதலமைச்சர் தலைமை தாங்கிய போது திருவருட்பா மாநாடு நடந்தது. சாதியும் சன்மார்க்கமும் என்ற தலைப்பு என்று நினைக்கிறேன். கிரிதாரி பிரசாத் அந்த காலத்திலே ரொம்ப கடல் மடை திறந்தது போல் பேசுகிறவர், அருட்செல்வர் மகாலிங்கம் எல்லாம் இருந்தார்கள். நான் அப்போது பேசி முடித்த பிறகு, அது சரியாக 1 மணி இருக்கும், பேசி முடித்ததும் ஓபிஆர் சொன்னார், இப்படி பேசுகிற இளைஞர்கள் தான் நமக்கு வள்ளலாரை பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த நேரம் பார்த்து எனக்கு எப்படியாவது சென்னைக்கு வேலை பார்க்க வர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. நான் அப்போது முயலாத கல்லூரிகள் இல்லை. மூவாவை போய் நான் பார்த்தபோது கூட மூவா சொன்னார், நான் அப்போதே சொன்னேனே தமிழ் படிக்க வேண்டாம் என்று இப்போது விளங்குகிறதா என்று கேட்டார். எனக்கு திருமணம் நடந்த புதிதில் என்னுடைய மனைவி ஆற்றுகிற அந்த மருத்துவ பணி இருக்கிறதே, அந்த அம்மையார் குழந்தை நல மருத்துவர். அவர் சென்னையிலே இருந்தார், நான் மதுரையிலே இருந்தேன். எனவே நான் மதுரையில் இருந்து எப்படியாவது சென்னைக்கு வந்துவிட வேண்டும் என்று விரும்பியதனால் நான் அப்போதும் கல்லூரி பணியை விட்டிருந்த போது அருட்செல்வர் சொன்னார், நான் நடத்த விரும்புகிற ராமலிங்கர் பணிமன்றம், அந்த பணிமன்றம் என்ற சொல் நான் தான் வைத்தேன். அப்போது ராமலிங்கர் மிஷன் என்று சொல்லுவார்கள். இந்த பணிமன்றத்தில் நீங்கள் செயலாளராக வந்து பணியாற்றுங்கள் என்றார்கள். நான் எந்த பணி கொடுத்தாலும் போதும் என்ற நிறைவில் இருந்தேன். கலைஞர் அவர்கள், நீங்கள் ஏன் அரசு பணியில் சேரக்கூடாது என்று கேட்டார்கள். நான் தான் காத்திருந்தேனே எந்த பணி கிடைத்தால் என்ன என்று சொல்லி. உடனே அந்த வகையிலே தான் நான் அப்போது செய்தித்துறையில் சேர்ந்தேன். செய்தித்துறையில் இருந்தது கூட ஒரு 6 திங்கள் தான். பிறகு பாருங்கள், மொழிபெயர்ப்பு துறைக்கு இயக்குநராக அமர்த்தம் செய்தார்கள். மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு 10 ஆண்டுகள் இருந்த பிறகு மீண்டும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வேறு யாருக்கும் இதுவரை அப்படி வாய்க்கவில்லை. புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அவர் வந்தபோது என்னை கேட்டார், அது என்ன மொழிபெயர்ப்பு துறையில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறீர்கள் என்று. நான் இருக்கிறேன் ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேல் என்று சொன்னேன். உங்களுக்கு இதைவிட என்ன பணி தர முடியும் சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் விளையாட்டாக சொன்னேன், அரசு செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் என்று. சரி பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் சென்று புதுதில்லி சென்றார் என்று நினைக்கிறேன். சென்று திரும்பிய சில நாட்களுக்குள்ளேயே எனக்கு அரசு செயலாளர் என்ற ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்கு பிறகு முதலமைச்சராக இப்போது இருக்கிற முதலமைச்சர் வந்திருந்த போது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இங்கே அரசு துறையில் செயலாளராக இருப்பதை விட தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக சென்று வர வேண்டும் என்றார்கள். அதுவும் நான் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து எடுத்துக்கொண்டது. ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்களாக 2 பிள்ளையும் 1 பிள்ளை தமிழ் படித்தவனுமாக இருக்கிறார்கள். அதனால் அப்போது நானும் என்னுடைய துணைவியாரும் அவரும் ஓய்வு பெற்றதனால் ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டுகள் அயல் நாடுகளெல்லாம் தமிழ் மன்றங்களையெல்லாம் பங்கு எடுத்துக்கொண்டு பிறகு திரும்பி வந்து இப்போது நான் உண்டு, தமிழ் உண்டு, மேடை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கிறேன். தமிழோடு சேர்ந்து ஒரு நீண்ட பயணம். இன்றைக்கு அந்த தமிழோடு ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓய்வுலையும் தமிழ் உங்களோடு இருக்கிறது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கய்யா. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கிறேங்கய்யா. பேசும் தலைமை நிகழ்ச்சியில் தமிழறிஞர் திரு அவ்வை நடராசன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. நாங்கள் படிக்கும்போது எந்த பாடங்கள் இருந்தனவோ அதே பாடங்கள் தான் இப்போதும் இருக்கின்றன.